நேத்து குஜராத்தில் ஒரு 8 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு இளைஞருடைய வயசு 19. நம் நாட்டில் இருக்கும் ரகசியங்களை கிட்டத்தட்ட ஒருத்தர்லாம் 40 வருஷம் 45 வருஷமா தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட 30 பேர் ஸ்பாட் அவுட். நம்ம இருக்கிற நாட்டுக்கு எதிராக ஒரு மனநிலையை கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா உண்மையிலே இதெல்லாம் பார்க்கும்போது வந்தே மாதரம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். நேற்று குஜராத்தில் ஒரு 8 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பாகிஸ்தானில் இருக்கிற அதாவது பயங்கரவாத அமைப்பு, நம்ம இந்தியாவால் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு தான் ஜெய்ஷே முகமது. இந்த ஜெய்ஷே முகமதுக்கு இந்தியாவுக்குள்ளே நிறைய ஏஜென்ட்டுகள் இருக்காங்க. அவங்க மூலியமாக இங்கே இருக்கும் இளைஞர்களவே மூளை செலவை செஞ்சு அவங்கள குழப்பி விட்டு நம்ம இஸ்லாத்துக்கு நம்ம நம்மளுடைய உயிரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி தீவிரவாத இயக்கத்துக்கு பயங்கரவாதிகளாக பயன்படுத்துறதுக்கு உண்டான நிறைய வேலைகள் இந்தியா முழுவதுமே நடந்துகிட்டு இருக்கு. அதன் ஒரு பகுதியாக நேற்று குஜராத் மாநிலத்தில் மேசானா டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு மஜித்திலிருந்து ஒரு 8 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தோம்னா ஒரு இளைஞருடைய வயசு 19, அகமது அப்துல்லா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு ஆள் பார்த்தோம்னா இஸ்மாயில் முஃப்தி 40 வயசு, இப்ராஹிம் முகமது 30 வயசு. இவங்க 2 பேருக்கு தான் பார்த்தோம்னா 30 வயசு 40 வயசு. மிச்சம் இருக்கிற மற்ற ஒரு 6 பேருமே பார்த்தோம்னா 19 வயசு 20 வயசு 21 வயசு 22 வயசு. அவங்களுக்கு எது சரி எது தப்புன்னு சொல்லி தெரியாத ஒரு 2ஆம் கட்ட வயசுல அந்த இளைஞர்களை அவங்க மெச்சூரிட்டியே இருக்காது. உண்மையிலே பார்த்தோம்னா இன்னைக்கு நம்ம நாட்டிலேயும் திருமண வயதேவும் ஆண்களுக்கு 25ன்னு வச்சிருக்காங்க. ஏன்னா அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு எது சரி எது தப்பு அப்படிங்கிற ஒரு மெச்சூரிட்டி வரும். நான் எழுதி திரு அண்ணாமலை IPS அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம். இந்த புத்தகத்தை இதுவரைக்கும் வாங்காதவங்க அவசியம் வாங்கி படிக்கணுங்கிறது என்னுடைய பணிவான கோரிக்கை. இந்த புத்தகத்தை வாங்க ஒன்று செய்ய வேண்டியது ஒன்று தான். தமிழகம் பாண்டிச்சேரியில் உள்ளவங்களுக்கு 400 ரூபா புத்தகத்தின் கொரியர் செலவோடு சேர்த்து, மற்ற மாநிலங்களுக்கு 450 ரூபா. நான் ஒரு நம்பர் கொடுக்க, அந்த நம்பரில் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் உங்களுடைய அட்ரஸை முகவரி அனுப்பி தாருங்க. ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக இது கூடிய பணம், அது தமிழகம் பாண்டிச்சேரியில் 400 ரூபா, மற்ற மாநிலங்களுக்கு ஒரு புத்தகத்துக்கு 450 ரூபா. எத்தனை புக்குங்கிறதை குறிப்பிட்டு அனுப்பிட்டீங்கன்னா நான் புக்கு அனுப்பி தந்துடுறேன். இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இது வரைக்கும் நான் ஒரு 5000க்கு மேற்பட்டவங்க புக்கு வாங்கியிருக்கீங்க. கொஞ்சம் பக்கத்து வீட்டுக்காரங்க கொஞ்சம் சுமாராக வாங்கி படிக்க முடியாதவங்க இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்து படிக்க வச்சுட்டு அந்த புக்கை நீங்கள் திரும்பி வாங்கிடலாம். அந்த மாதிரி ஒரு இதை பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பேர்ட்ட போய் சேருங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா, எங்களை நீங்கள் ஜெய்ஷே முகமதுல சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் லெட்டர் வேற கேட்டிருக்காங்க. அதாவது எங்களை அப்ளை பண்ணியிருக்காங்க. எங்களையும் ஜெய்ஷே முகமதுல சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான ஆவணங்களையுமே காவல்துறை பதிமுறை பண்ணியிருக்கு. இந்த 8 பேருமே எதன் அடிப்படையில் கைது செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பயங்கரவாத செயல்களுக்கு நிதி திரட்டுதல். ஏன்னா இவங்க நாங்கள் இஸ்லாத்தை பரப்புகிறோம், இல்லாதவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறோம், மஜித் கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இவங்க பணமும் வாங்கியிருக்கானுங்க. இப்போ அந்த பணம் கொடுத்தவங்களுமே இந்த லிஸ்ட்டில் வர வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பயங்கரவாத ஏற்படுத்துறதுக்குண்டான சதி வேலைகள் செய்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பயங்கரவாத செயலுக்கு ஆட்கள் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிற கேஸ்லையுமே இவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பயங்கரவாதம் செய்கிறதுக்கு ஆதரவு அளிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி பலவிதமான விஷயங்களில் காவல்துறை இவங்களை கைது பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தோம்னா அடிக்கடி வட மாநிலங்களாகட்டும் இந்தியா முழுவதும் பரவலாகவே குறிப்பாக பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ஒரிஷா, பீகார், இங்கிட்டு தான் இப்போ குஜராத், இங்கே அதிகமான ஆட்கள் கைது செய்யப்படுறாங்க. இவங்க அத்தனை பேருமே பார்த்தோம்னா அங்கே இருக்கும் மௌலானாக்கள் நிறைய பேர் பாகிஸ்தானுக்கு நம் நாட்டில் இருக்கும் ரகசியங்களை கிட்டத்தட்ட ஒருத்தர்லாம் 40 வருஷம் 45 வருஷமாக குஜராத்தில் இருக்கிற ஒரு பள்ளிவாசலில் தொழுக வைக்கக்கூடிய ஆளாக இருந்து அவரை போன வருஷம் கைது பண்ணாங்க. பெகல்காம் தாக்குதலுக்கு பிறகு கைது பண்ணாங்க. அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. பாகிஸ்தானுடைய சிலபஸை இங்கே இருக்கும் மதர்சாக்களில் கொண்டு வர்றாங்க. அங்கே பாகிஸ்தான்காரை என்ன வச்சுருப்பான், இந்தியா நமக்கு எதிரி நாடு, அங்கே இருக்கிறவங்கள ஹாஃபீர்கள், அவங்கள கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிலபஸ் இருக்குது. இதையுமே கண்டுபிடிச்சி அவங்களெல்லாம் முதல்ல அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் இப்படியே தொடர்ந்து வருது. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே பயமாக இருக்குது. நம்ம நாடு அதாவது எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு தெரியல. நம்முடைய பாரத பிரதமர் நம்ம நாடு நல்லா முன்னேறணும், நம் மக்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க வேலையில் நிறைய தீவிரவாத செயல்கள்ல இருந்து நம்ம மக்களையும் நம் நாட்டையும் பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்படிப்பட்ட களவாணிகள், இப்படிப்பட்ட பன்னி பயல்க செய்யறதுனால எல்லாருக்குமே ஒரு நிம்மதி இல்லாமல் போயிருது. இதுக்கு முதல் காரணம் நமக்கு சட்டங்கள் இன்னும் கண்டிப்பாக கடுமையாக்கணும்.
தண்டனைகள் வந்து மிகவும் வந்து அதாவது அதை பார்த்து பயப்படுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் இவங்க வந்து திருந்துவாங்க. சட்டங்களை வந்து கடுமையாக தண்டனையை கடுமையாக கொண்டு வந்தால் ஒரு பயம் ஏற்படும். இப்படியாப்பட்ட ஆட்கள்கிட்ட வந்து வேணுங்கிற விஷயங்களை ஃபுல்லாகவே கறந்துட்டு இவங்களை ஃபுல்லாகவே வந்து உத்தரப்பிரதேசக்கு அனுப்பிச்சிடும். அங்கே வந்து யோகி மகாராஜ் பார்த்துக்கிடுவார். அவர்கிட்ட விட்டால் தான் இவங்களுக்கு வந்து ஒரு பயம் ஏற்படும், உயிர் பயம் ஏற்படும். இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி கூட சலீம் வாஸ்திக் அப்படிங்கிற ஒரு எக்ஸ் முஸ்லீம் அடிக்கடி வந்து அவர் நிறைய போட்காஸ்ட்டில் வருவார், நிறைய இன்டர்வியூ கொடுப்பாரு, நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துவார். அவரை வந்து அதே உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த 2 அண்ணன் தம்பி வந்து அவங்கள கழுத்தை அறுத்துட்டாங்க. அவர் சாகலை, பட் இப்போ அவர் பொழைச்சிட்டாரு. அந்த 2 பேரையுமே வந்து உத்தரப்பிரதேசம் போலீஸு 2 நாளில் வெறும் 2 நாளில் கண்டுபிடிச்சு என்கவுண்டரில் போட்டாங்க. அவங்களுடைய ஃபோன்களை பறிமுதல் பண்ணி பார்க்கும்போது அவங்களுமே வந்து பாகிஸ்தானில் இருக்கும் ஒரு தீவிரவாத, அதாவது குட்டி குட்டி தீவிரவாத பண்ணுற குழுக்கள் இருக்குது. நம்ம ஊரில் மகளிர் குழு எத்தனை குழு இருக்கோ அதே மாதிரி அங்கே அத்தனை வந்து தீவிரவாத குழுக்கள் இருக்குது. அந்த நாட்டுக்கெல்லாம் இங்கே இருக்கிற சப்போர்ட் பண்ணுற ஆளுகளை நினச்சாலும் ரொம்ப வேதனையாக இருக்குது. அது வந்து ஒரு தீவிரவாத நாடு, பயங்கரவாதத்தை உற்பத்தி பண்ணுற ஃபேக்ட்ரி தான் அங்கே வச்சுருக்காங்க. அப்படி நாட்டுக்கு இங்கே இருக்கிறவங்க வந்து தயவுசெய்து யாராக இருந்தாலும் எந்த மனுஷனுமே வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க. அது வந்து மிகவும் கேவலமான ஒரு விஷயம். அப்படி பார்க்கும்போது அந்த குழுக்களில் வந்து அந்த இளைஞர்கள் 2 பேருமே வந்து இணைஞ்சிருந்தாங்க. அவங்க வீடெல்லாம் பார்த்தா இந்த பாவப்பட்ட அப்ராணி வீடு மாதிரி இருக்குது. அவங்களுடைய தொழில் என்ன தெரியுமா, மரம் அறுக்கிற வேலையில் இருக்கிற ஒருத்தன் ஒரு தீவிரவாதியில் போய் சேர்ந்திருக்கான், தீவிரவாத குழுவில் போய் இருந்திருக்கான். அவங்க ஃபோனில் செக் பண்ணும்போது ஒவ்வொருத்தருமே வந்து 18,000 பேர் இருக்கிற குழுவில் இருந்திருக்காங்க. அதில் நிறைய பேர் வந்து இந்தியாவிலே இருந்திருக்காங்க. இப்படி ஒருத்தனை பிடிக்க போய் மிகப்பெரிய ஒரு பயங்கரவாத சதி செயல் வந்து நம் இந்திய காவல்துறை வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க. இதே மாதிரி தான் இப்போ நம்ம நாட்டுக்குள்ளே வந்து மிகவும் பயங்கரமான சதி வேலைகள் செய்யணும்னு பிளான் இருந்திருக்கு. அதை வந்து இந்த 8 பேர் கையில் வந்து தடுக்கப்பட்டிருக்கு. உண்மையிலே வந்து நம்ம இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும். இப்போ பார்த்தோம்னா ஒவ்வொருத்தவங்களா வந்து நம்ம முக்கியமாக சொல்கிறது இஸ்லாமியர்களுக்கு, இப்படிப்பட்ட ஆளுக்கு தயவுசெய்து சப்போர்ட் பண்ணாதீங்க, பண்ணவும் கூடாது. இதனால தான் பார்த்தோம்னா இஸ்லாமியர்கள்னாலே வந்து தீவிரவாதி, பயங்கரவாதி, அவன் குண்டு வைக்கிறவன், இவங்கள்ட்ட வந்து எப்போ பார்த்தாலும் 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் வேலை தான் இவங்கெல்லாம் செய்கிறாங்கங்கிற ஒரு அக்மார்க் முத்திரை பதிஞ்சிருச்சு. இதுலேருந்து நம்ம வெளியே வரணும். இப்படியாப்பட்ட ஆட்கள் என்ன வேணாலும் பண்ணட்டும், கவர்மெண்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து மற்றவங்களுக்குமே வந்து இப்படி ஒரு செயலில் நம்ம ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் வரும். மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்தோம்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, அவங்களுடைய வீடுகளையே பூரா இடிச்சிருவாங்க, அவங்க உடைமைகளை வந்து பறிமுதல் பண்ணிடுவாங்க. உத்தரகாண்டில் அப்படி தான் செய்வாங்க. அதே மாதிரி மற்ற எல்லா மாநிலங்களும் வந்தால் தான் ஒரு பயம் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு 11 மணி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு காலையில் 7 மணிக்கு பாகிஸ்தானில் பார்த்தோம்னா BLA பலூச் லிபரேஷன் ஆர்மி அப்படிங்கிற ஒரு தீவிரவாத அமைப்பு, அவங்க வந்து போராளிகள்னு சொல்லுவாங்க. அந்த போராளி அமைப்பு பாகிஸ்தான் இராணுவ முகாம் மேலே தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட 30 பேர் ஸ்பாட் அவுட், 30 இராணுவ வீரர்கள் இறந்திருக்காங்க, 15 பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இன்னுமே வந்து இறப்பு எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் பார்த்தோம்னா அந்த பிளாஸ்ட் ஆன இடத்த சுற்றி இருந்த வீடுகள் இடங்கள் எல்லாம் வந்து பயங்கரமாக வந்து தாக்கப்பட்டிருக்கு. அது ஃபுல்லாக லைவாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு நாட்டுக்குள்ளேயேவும் ஒரு தீவிரவாத அமைப்பு இராணுவ வீரர்களை போட்டு கொள்கிறாங்க, இன்னொரு இராணுவம் வந்து பொதுமக்களை போட்டு அடிச்சு கொள்ளுது. இதெல்லாம் ஒரு நாடா? நம்மளே நினச்சி பார்க்கணும். இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்க காவல்துறை நம்ம மக்களை பாதுகாக்கிறாங்க, நம்முடைய இராணுவ வீரர்கள் நம்மளை உயிரை விட கண்ணை விட பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே பார்த்தோம்னா இராணுவ வீரர்கள் பொதுமக்களை அடிக்கிறாங்க, பொதுமக்கள் போலீஸை அடிக்குது, தீவிரவாதிகள் வந்து இராணுவத்தை அடித்து கொண்டுகிட்டு இருக்காங்க. இப்போ இன்னைக்கு காலையில் நடந்த விஷயம் இது. அப்படி பார்த்தோம்னா அந்த சடலத்தெல்லாம் வந்து தூக்கிட்டு போகிறாங்க. இதில் என்ன ஆகும், சடலத்தெல்லாம் கொண்டு போய் கொட்டுவாங்க ஒரே இடத்துல. அதுக்கு தீவிரவாதிகள் வந்து நின்று அதை தொழுதுட்டு போவாங்க. இப்படி ஒரு நாடு தான் பாகிஸ்தான். ஆனால் நம்ம நாட்டில் இன்றைக்கி நம்ம நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் நம்முடைய பாரத பிரதமர் தான். இதை வந்து நம்ம நன்றியோடையும் ஆண்டவனுக்கு நன்றி சொல்கிறோமோ இல்லையோ, இன்றைக்கி இந்த பாரத பிரதமருக்கு நம்ம கண்டிப்பாக நன்றி சொல்லி தான் ஆகணும். அந்த 40 பேர், இந்த 45 பேரில் 30 பேர் இறந்த வீடியோவை கிட்டத்தட்ட 45 மினிட்ஸில் ஒரு தீவிரவாத அமைப்பு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவும் ஒரு மாதிரி பயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். ஒரு தீவிரவாத அமைப்பு இராணுவ வீரர்களை கொன்றதை ஒரு 42 நிமிஷம் எப்படா வீடியோ எடுத்து போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. அந்த இளைஞரோட பேரெல்லாம் பாருங்களேன்: முதாசிர், அப்துல்லா, ஜக்கரியா, முகமது அமீன், முகமது அப்துல் ரஹ்மான், பிலால் துரானி. இவங்க மொத்தம் பார்த்தோம்னா 8 நபர்கள். இந்த 8 நபர்களுமே வந்து
நம்ம இந்தியாவில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும், இங்கே வந்து தீவிரவாத பயங்கரவாத அமைப்பை வந்து நிறுவனம், அதாவது வந்து ஒரு நிறுவனமாகவே நிறுவனம். ஏன்னா இது வந்து பெரிய ஐடி கம்பெனி, இதில் வேலைக்கு சேர்த்து விட்டு அவங்களுடைய பொருளாதாரம்லாம் மேம்படும்னு நினச்சிருப்பாங்க ஒரு அந்த நாயகை. சின்ன வயசுலேயும் அவங்க எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு ஒரு மூளை செலவை செய்யப்பட்டால் அவங்களுடைய உயிரை கூட கொடுக்கறதுக்கு ஒரு தீவிரவாதிகளை செய்கிறதுக்கு உண்டான ஒரு மனநிலையில் அவங்க வந்திருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கணும். முதல்ல கல்வி அறிவு இல்லை, நல்லா படிக்கணும், ஒரு வேலைக்கு போகணும், நம்ம பொருளாதாரத்தை மேம்படுத்தணும், குடும்பத்தை நல்லா பார்க்கணும்ன்ற அறிவே இவங்களுக்கு இருக்க மாட்டேங்குது. இதில் இவங்க அவங்ககிட்ட வந்து கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள்லாம் பார்த்தோம்னா மொபைல், லேப்டாப் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாபி அண்டு உருது மொழியில் அந்த ஜெய்ஷி முகமதுனுடைய கொள்கைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த கொள்கைகளை வந்து குறியீடுகளாக கொண்டு வந்திருக்காங்க. அந்த குறியீடுகள் போக மற்ற கொள்கைகள் இருக்கும் இல்லையா, அது ஃபுல்லாக வந்து குஜராத்தி மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணின டாக்குமெண்ட்டை கைப்பற்றியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற நபர்களினுடைய மொபைல் நம்பர்ஸ் மற்ற டீட்டெயிலுமே கண்டுபிடிச்சு பறிமுதல் செஞ்சிருக்காங்க. இந்த இதுக்கு அட்வான்ஸாக கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபாய் வாங்கியிருக்காங்க. இந்த 3 லட்ச ரூபாய் வாங்கினதுல அவங்க தங்கியிருந்த இடம் வாடகைக்கு எடுத்திருக்காங்க. கார், அதாவது ஒரு பழைய காரை ஒன்று விலைக்கு வாங்கியிருக்காங்க. இதுகளை எல்லாமே வந்து கண்டுபிடிச்சு நேற்று குஜராத்தில் இருக்கும் காவல்துறையும் பயங்கரவாத தடுப்பு பிரிவு காவல்துறையும் போய் இவங்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க. இதுலலாம் பார்த்தோம்னா அந்த 15 வயசு 19 வயசு பையனுக்கு என்ன தெரியும், இந்த வயசுலேயும் நம்ம இருக்கிற நாட்டுக்கு எதிராக ஒரு மனநிலையை கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா உண்மையிலே இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. அந்த டாக்குமெண்ட் எல்லாம் வந்து அந்த கொள்கைகளை பூராமே வந்து அந்த பசங்களுக்கு தேவையான குஜராத் மொழியிலே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்குங்கும் போது அவங்களுடைய மனநிலை வந்து நாளைக்கு யாரை பார்த்தாலுமே வந்து நம்ம கொல்லணும், இது வந்து நம்ம நாடு இல்லைங்கிற ஒரு மனநிலை அவங்களுக்கு வந்துச்சு. அதுதான் இங்கே மிகவும் வேதனையான விஷயம். இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் உண்மையிலேயே சொல்கிறேன், பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்கணும். இதுக்காகத்தான் இப்போ மற்ற நாடுகள்லாம் பார்த்தோம்னா மதர்சாக்களை, நம்ம இந்தியாவில் நிறைய மதர்சாக்களை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. மற்ற நாடுகளில் வந்து மஜித்துகள் கட்ட அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. பிள்ளைகளுக்கு வந்து 18 வயசுக்கு கீழே இருக்கிற பிள்ளைகள் கூட தஜிகிஸ்தான் நாடுன்னு நினைக்கிறேன், இப்போ சமீபத்தில் ஒரு நியூஸ் பார்த்தேன். அது அங்கே இருக்கிற அதிபர் அந்த நாட்டினுடைய குழந்தைகள் வந்து 18 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் கண்டிப்பாக மதரசாவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மதரசாக்களை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து ஸ்கூலாகவும் காலேஜாகவும் ஹாஸ்பிட்டலாகவும் மாற்றிருக்காரு. அவர் சொன்ன விஷயம் பார்த்தோம்னா ஐஎஸ்ஐ அமைப்பு, அதாவது குழந்தைகளை வந்து ஐஎஸ்ஐ அமைப்புக்கு வந்து ஆள் எடுக்கிறதுக்காக உண்டான ஒரு இடமாக மதரசாக்கள் மாறிக்கிட்டு இருக்கு. இதை வந்து என்னால் அனுமதிக்க முடியாது, எங்கள் நாட்டை நாங்கள் பாதுகாக்கணும், எங்களுடைய பிள்ளைகளை வந்து நாங்கள் பத்திரப்படுத்தணுங்கிறதுக்காக நாங்கள் மதரசாக்களெல்லாம் க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. அவங்க அரெஸ்ட் பண்ணாங்களே அப்போ பார்த்தோம்னா 254 டாக்குமெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. நிறைய அந்த வெறித்தனமாக பேசுவாங்க இல்லையா, அவங்களுடைய பேச்சுக்களுக்கு உண்டான வீடியோ ஆடியோ ஃபைல்ஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணி எடுத்திருக்காங்க. இது ஃபுல்லாகவே வந்து பறிமுதல் செஞ்சு அடுத்து வந்து என்ன நடவடிக்கை போகணும், இப்போ இனிமேல் தான் சொல்லுவாங்க அவங்களுடைய மொபைல்களில் லேப்டாப்பில் எத்தனை பேர் வந்து அதில் வந்து கலந்துருக்காங்க, எத்தனை பேருடைய நடவடிக்கைகள் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் தான் தெரிய வரும்.